ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதர்ஷன். என்னோட நீட் ஸ்கோர் 508. நான் நீட் எக்ஸாமை 12th முடித்த உடனே எழுதினேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் எழுதினேன். எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கும் போகலை. நான் இந்த வீடியோவில் நான் எப்படி படித்தேங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லலான் இருக்கேன். அதுக்காக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லோரும் இதை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தட் யூ கேன் கெட் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் whenever I upload any வீடியோஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களாக நான் இந்த 5 விஷயத்தை நினைக்கிறேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு எந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், எந்த மாதிரி MCQ ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் விஷயம் தெரிய வரும். செகண்ட், டார்கெட். நமக்கு எவ்வளோ ஸ்கோர் நம்ம எடுக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட் டார்கெட்டாக செட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு இந்த சப்ஜெக்டில் நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டார்கெட்டே இல்லாமல் ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டு அதுக்காக நம்ம ரன் பண்ணணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ தட் we will get success. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் புக்ஸ். MCQ ப்ராக்டிஸ். இந்த MCQ அந்த எக்ஸாமில் கேட்குற மாதிரியே எந்த புக்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிசம்பிளன்ஸ் மாதிரி இருக்க MCQs கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி புக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் எழுதுகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நோட்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஷார்ட் நோட்ஸை எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரிவிஷனுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுன்னா அது மோஸ்ட் க்ரூஷியல் திங் என்னென்னா அதோட ரிவிஷன். அந்த ரிவிஷனுக்கு மோஸ்ட் க்ரூஷியல் திங் என்னென்னா நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ். நம்ம ஒரே நாளில் 2 நாள் எக்ஸாமுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி மொத்த பெரிய பெரிய புக்ஸ் எதுவும் படித்து முடிச்சிட முடியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எழுதி வைக்கிற ஷார்ட் நோட்ஸ் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த 5 விஷயத்தை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிலபஸ். நீங்கள் CBSE மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 11th 12th NCERT புக்ஸ் படித்தா போதும். படிச்சுட்டு MCQ சால்வ் பண்ணால் போதும். அதுவே நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே நீங்கள் உங்கள் புக்ஸில் படிச்சுக்கலாம். உங்களுக்கு மெயினாக NCERT புக்கில் என்ன படிக்கணும்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் பயாலஜி. இந்த ரெண்டுமே வேறு வழி இல்லை, NCERT புக்ஸ் படிச்சு தான் ஆகணும். NCERT புக்ஸ் படிக்கலைன்னா இந்த 2 விஷயத்தை கிராக் பண்ண முடியாது. ஃபிசிக்ஸில் நீங்கள் கான்செப்சுவலாக ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் நாங்கள் MCQ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து CBSEலையும் அதே தான் இருக்குது, ஸ்டேட் போர்டில் அதே தான் இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸ் நோ ப்ராப்ளம். கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் போர்ட் புக்கும் CBSE புக்லேயும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த 2 பார்ட்டையும் உங்கள் புக்கில் படிச்சுக்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட், கிளாஸ் 11 கிளாஸ் 12 எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது எக்ஸாமில் அதை பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க இந்த டேபிள் வந்து லாஸ்ட் இயர் 2018 2019 ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 55% வந்து 11th 45% 12th இருக்குது. இப்போ பயாலஜி எடுத்துக்கிட்டாவே டிஃபிகல்ட்டாக எது இருக்குன்னா 11th போர்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு 12th போர்ஷன்ஸ். நான் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு மேலாக வெயிட்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 52% ஃப்ரம் கிளாஸ் 12 52% மோராக கேட்குறாங்க. இதுதான் நம்மளோட முக்கியமாக நம்ம நீட்டை கிராக் பண்ணாவே முக்கியமான ஒரு பார்ட் கெமிஸ்ட்ரி பார்ட். கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பயாலஜியில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணாவே கண்டிப்பாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில் நம்ம 12th ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும், போர்ஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதே சமயம் அதிகமாகவும் கேட்குறாங்க. இதை நோட் பண்ணிங்களா, அந்த டேபிளில் பாருங்கள். கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் வந்து 52% இருக்குது, அதே சமயம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ தட் 11th பார்த்தீங்கன்னா 48% தான் இருக்குது. 48 11th கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லாக பேசிக்ஸ் இருக்கும், சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே பேசிக்ஸ் தான். அதை அப்ளை பண்ணுறதுக்கு MCQ சால்வ் பார்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஃபிசிக்ஸ் வந்து ஈக்குவலாக பிரிச்சிட்டாங்க. 11th சரி 12th சரி. 11th ஃபிசிக்ஸ் இஸ் மோர் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு 12th ஃபிசிக்ஸ். 12th ஃபிசிக்ஸில் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறப்பே உங்களுக்கு அதை ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அதை படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய டீப்பாக படிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கான்செப்ட்ஸில் மைண்டில் நிற்கும். ஆனால் 11th உங்களை சீக்கிரமாக எடுத்ததுனால ரொம்ப டீப்பாக படிக்க முடியாது. 11th ஃபிசிக்ஸ் தான் 12th ஃபிசிக்ஸோட கொஞ்சம் கஷ்டம், நிறைய மெக்கானிக்ஸ் இருக்கிறதுனால. இதே 12th ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் மேக்னட்டிசம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, சில பேருக்கு எது படிக்கிறது, கிளாஸ் 11 மேலே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுமா, கிளாஸ் 12 மேலே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுமான்னு தெரில. ரெண்டுமே ஈக்குவல் தான்.
நம்ம யார் யாருக்கு எந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியோ எது அவங்களுக்கு ஈஸியாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம தான் மேக் பண்ணிக்கணும். நான் ஒரு ஐடியா தரேன், நீங்கள் அதை யோசித்து நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுங்கள். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் எந்த சாப்டர்ஸை படித்தாவே ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் கவர் ஆகும். கம்மி சாப்டர்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வரும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ்னு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னது தான், ஒரு டார்கெட்டோடு நம்ம ரன் பண்ணணும், டார்கெட்டுக்காக ஒர்க் பண்ணணும். இந்த டார்கெட் எப்படி செட் பண்ணுறது? தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்லேயுமே இந்தியாவில் 550 அப்படிங்கிற மார்க் வந்து சேஃபஸ்ட் ஸ்கோர். கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 600 மார்க்ஸ். அப்போ 600 மார்க்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுக்காக நான் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கேன். இது நான் பிரிச்சிருக்கிறது எனக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். சில பேருக்கு பயாலஜி ஈஸியாக இருக்கலாம், அவங்க அதில் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கலாம். சில பேருக்கு கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க, அவங்களுக்கு இஷ்ட மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் ஒரு மாதிரி பிரித்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பயாலஜியில் 320 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் 160, ஃபிசிக்ஸில் 120. பயாலஜியில் 320 மார்க்ஸ் எடுக்கணும்னா 80 அவுட் ஆஃப் 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். எந்த நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் 80 அவுட் ஆஃப் 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா யூ வில் கெட் 320 மார்க்ஸ். இட் இஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இட் இஸ் பாசிபிள். நான் இப்போ 3 ஸ்கோர் எடுத்துருக்கிறது எல்லாமே பாசிபிளான ஸ்கோர்ஸ் தான். கெமிஸ்ட்ரியில் 160 அவுட் ஆஃப் 180. இதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்னா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணணும்னா 40 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 45 கரெக்டாக பண்ணிங்கன்னா தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மார்க் எடுக்க சாத்தியம் இருக்குது. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, நிறைய கான்செப்ட் டீப்பர் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா, எம்சிக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பாசிபிள் தான். நான் ஒன்று சொல்லட்டா, என்னோட கெமிஸ்ட்ரி நீட் ஸ்கோரும் 160 தான். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் 120 அவுட் ஆஃப் 180. 3க்குமே ஈக்குவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுனால ஃபிசிக்ஸ்க்கு நான் கம்மி மார்க்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் இருக்கிறனால டைமும் அது அதிகமாக எடுத்துக்கும். அதனால் எவ்வளோ கம்மி டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக 120 மார்க்ஸ் அதுக்கு வச்சுருக்கேன். 120 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிராக் பண்ணணும்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ், 28 to 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 120 மார்க்ஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸில் ஆல்மோஸ்ட் 75% கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக தான் இருக்குது. டைரக்ட் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதோ, டைரக்ட் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுறதோ அப்படி தான் இருக்குது. சின்ன ட்விஸ்ட் லைட்டாக இருக்கும். அதை நம்ம கான்செப்டோட நல்ல நம்ம கிளவராக இருந்தோம்னா அந்த சின்ன ட்விஸ்ட்டில் நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும், ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சப்ஜெக்டோட இந்த மார்க்ஸ் ஆட் பண்ணால் 600 மார்க்ஸ் வருது. இந்த டார்கெட்டோட நம்ம ரன் பண்ணோம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் 600 மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி படிக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜியை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.